ஹலோ ஆல், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் மேஜிக் தமிழ். இங்கே வந்து இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரூட் 2 to 5ஓட வேல்யூ வந்து 15, ரூட் 7 to 9ஓட வேல்யூ 27, ரூட் 25 ஈக்குவல் டு 5, ரூட் 144 ஈக்குவல் டு 12, ரூட் 16 ஈக்குவல் டு 4, ரூட் 81 ஈக்குவல் டு 9. இப்போ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 15/27 மைனஸ் 5/12 டிவைடட் பை 4/9. இங்கே இது 3ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5, இங்கே 9. ஸோ 5/9 மைனஸ் 5/12 டிவைடட் பை 4/9. 9, 12 இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 3ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 3, 4. 3 into 3, 9. 9 into 4, 36 தான் இதோட எல்சிஎம். இப்போ டினாமினேட்டரில் 36, நியூமரேட்டரில் 5 into 4 மைனஸ் 5 into 3 டிவைடட் பை 4/9. 5 into 4, 20. 5 into 3, 15 by 36 divided by 4/9. 20 minus 15, 5/36. டிவிஷனில் ஃப்ராக்ஷன் இருந்தால் இது ரெசிப்ரோக்கல் ஆகும், இங்கே மல்டிப்ளிகேஷன் வரும். இப்போ 9/4. 36 9ஆல் கேன்சல் பண்ணால் 4. இப்போ 5/4 into 4, 16. 5/16 தான் இதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேஸ்கெட்டில் வந்து எக் இருக்குது, அதில் 20% வந்து ப்ரோக்கன் ஆயிருக்கு, 25% வந்து அவங்க கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. 22 எக்ஸ் வந்து அந்த ஃபேமிலி சாப்பிட்றாங்க. எவ்வளோ எக்ஸ் வந்து அந்த பேஸ்கெட்டில் இருக்குன்றது தான் கொஷின். 100%ல் 20% ப்ரோக் ஆயிருக்கு, 25% வந்து அவங்க கெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ 100 minus 45 வந்து 55% தான் அந்த ஃபேமிலி மெம்பர் சாப்பிட்ருக்காங்க. 55%ன்றது 22 எக்ஸ். அப்போ 100% எவ்வளோன்றது தான் கொஷின். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 22 into 100 by 55. 11ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 2, இங்கே 5. 100 5ஆல் கேன்சல் பண்ணால் 20. 2 into 20, 40x தான் வந்து அந்த பேஸ்கெட்டில் இருந்தது. இதுதான் ஆன்சர். இந்த ரெண்டு பாலினாமியலோட HCF தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஹையஸ்ட் பாலினாமியல். 2³ minus 5x² plus 5x minus 3. இதை வந்து இதால் டிவைட் பண்ணலாம். x³ plus x² minus x plus 2. இங்கே 2x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. அப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2 into x³ 2x³ plus 2x² minus 2x plus 4. இப்போ வந்து சைன் சேஞ்ச் ஆகும். இது மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ். இங்கே வந்து மைனஸ். இது கேன்சல் ஆகிடும். மைனஸ் 7x² plus 7x minus 7. இதுலேருந்து காமனாக மைனஸ் 7 வெளியே எடுத்தோன்னா x² minus x plus 1 வரும். இப்போ இந்த டேர்மை இந்த டேர்மால் நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். x³ plus x² minus x plus 2, x² minus x plus 1. இங்கே x³ இருக்குது, இங்கே x² இருக்குது, ஸோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். x into x² வந்து x³ minus x² plus x. இப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ், இது கேன்சல் ஆகும். 2x² minus 2x plus 2. இங்கே 2 இருக்குது, 2x² இருக்குது. அப்போ 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 2. 2 into x² 2x² minus 2x plus 2. இப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகும், இது கேன்சல் ஆகிடும். டோட்டலாக 0 வரும். இப்போ இந்த டேர்ம் டிவைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 0 கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட HCF. இங்கே 396, 504, 636. இந்த 3 நம்பருக்கு HCF கேட்டிருக்காங்க. இதை 2ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். இங்கே வந்து 198, 252, 318. அகைன் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 99, 126, 159. இதை 3ஆல் கேன்சல் பண்ணலாம். 33, 42, 53. இதுக்கப்புறம் இதை ஃபர்தராக டிவைட் பண்ணுறதுக்கான காமன் நம்பர் எதுவும் கிடையாது. ஸோ HCF ஈக்குவல் டு 2 into 2 into 3, 4 into 3, 12 தான் இதோட HCF. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 900 பாய்ஸ் 600 கேர்ள்ஸ் வந்து ஒரு எக்ஸாமில் அப்பியர் ஆகுறாங்க. இதில் வந்து பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்கன்னா, 70% ஆஃப் பாய்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க. அதே மாதிரி 85% ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. இப்போ ஃபெயில் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். 100 minus 70, 30%. 100 minus 85, 15%. 15% ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் 30% ஆஃப் பாய்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்காங்க. டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ டிட் நாட் பாஸ்ன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 30/100 into 900 plus 15/100 into 600
900 plus 600 வந்து 1500 into 100. இந்த 20 கேன்சல் ஆகிடும். 900 100ஆல் கேன்சல் பண்ணால் 9, 600 100ஆல் கேன்சல் பண்ணால் 6. 30 into 9 வந்து 270, 15 into 6 வந்து 90 by 15. இதை ஆட் பண்ணால் 360 by 15. இதை 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே வந்து 72. 72வை 3ஆல் கேன்சல் பண்ணால் 24. 24% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலை. இதுதான் இதோட ஆன்சர். இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் 2 பேர் வந்து குவிஸ் காம்படிஷன் கலந்துக்கிறாங்க. டோட்டலாக 84 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண ரேஷியோ வந்து 10:11. ஸோ ஒய்யோட பாயிண்ட்ஸ் என்னன்றது தான் கொஷின். ஒய்யோட கரெக்ட் ஆன்சர் ரேஷியோ பார்ட் வந்து 11. டோட்டல் ரேஷியோ பார்ட் வந்து 10 + 11 = 21. டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 84 பாயிண்ட்ஸ். ஸோ 84 21ஆல் கேன்சல் பண்ணால் 4, 11 into 4 44 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஒய் வந்து ஸ்கோர் பண்ண பாயிண்ட்ஸ். இதுதான் ஆன்சர். இங்கே வந்து இந்த 2 டேர்மோட எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 21, 35 இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 21 3 into 7, 35 5 into 7. வேரியபிள்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய், xy ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம ஹையஸ்ட் பவர் தான் கன்சிடர் பண்ணணும். எக்ஸ் அண்ட் ஒய்ல ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ டோட்டல் எல்சிஎம் வந்து 3 into 5 into 7 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். 3 into 5 வந்து 15, 15 into 7 வந்து 105. 105 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இதோட எல்சிஎம். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which when divided by 35, 56, 91 leaves in each case a remainder 7. ஒரு நம்பரை 35, 56, 91ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அந்த நம்பர் டிவைட் பண்ணும்போது எல்லா நம்பர்லேயும் வந்து ரிமைண்டர் வந்து 7 வருது. ஸோ அந்த லீஸ்ட் நம்பர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 35, 56, 91. 35 ஃபேக்டரைஸ் பண்ணால் 5 into 7, 56 வந்து 2 cube into 7, 91 7 into 13. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கும்போது நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் கன்சிடர் பண்ணோம். 2 cube into 5 into 7 into 13. 2 cube வேல்யூ 8, 8 into 5 into 7 into 13. 8 into 5 40, 7 into 13 வந்து 91. இதை மல்டிப்ளை பண்ணால் 3640. இங்கே வந்து எல்லாத்துலேயும் வந்து ரிமைண்டர் வந்து 7 வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லீஸ்ட் நம்பர் வந்து எல்சிஎம் + 7. 3640 + 7 = 3647 தான் அதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 81 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 448 மீட்டர் வாலை வந்து 56 டேஸில் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 160 மீட்டர் வாலை 27 டேஸில் வந்து பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது தான் கொஷின். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. m1 × d1 / w1 = m2 × d2 / w2. இங்கே வந்து M1 81 ஸ்டூடெண்ட்ஸ், D1ன்றது 56 டேஸ், W1ன்றது ஒர்க் வந்து 448 மீட்டர். இங்கே வந்து M2ன்றது தான் நம்மளை கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 27 டேஸில் வந்து 160 மீட்டர் வாலை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதா கொஷின். 81 27ஆல் கேன்சல் பண்ணால் 3, 160 4ஆல் கேன்சல் பண்ணால் 40, 448 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 112. அகைன் இதை 4ஆல் கேன்சல் பண்ணால் 10, இங்கே வந்து 28, 56 28ஆல் கேன்சல் பண்ணால் 2. அப்போ M2 = 3 × 2 × 10 = 60 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இதோட ஆன்சர். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹீட்டர் வந்து 40 மினிட்ஸில் 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து கன்சியூம் பண்ணுது. அதே ஹீட்டர் வந்து 2 ஹவர்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுன்றது தான் கொஷின். 40 மினிட்ஸில் வந்து 3 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுது. 2 ஹவர்ஸ்ன்றது 2 × 60 = 120 மினிட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுதுன்றது தான் கொஷின். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். x × 40 = 3 × 120. 120 40ஆல் கேன்சல் பண்ணால் 3. இப்போ x = 3 × 3. 2 ஹவர்ஸில் வந்து ஹீட்டர் வந்து 9 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுது. இதுதான் இதோட ஆன்சர். இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து ₹15,000 கொடுத்துருக்காங்க. n வந்து 2 இயர்ஸ், r வந்து 6% காம்பவுண்டட் ஆனுவலின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரெண்ட் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் 2 இயர்ஸ்க்கு கேட்டிருந்தாங்கன்னா d = p × r/100 ஹோல் ஸ்கொயர். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 15,000,
ஆர் 6% by 100 ஹோல் ஸ்கொயர். இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 3, இங்கே 50. 15,000 to 3 into 3 by 50 into 50. இந்த 20 கேன்சல் ஆகிடும். 150 5ஆல் கேன்சல் பண்ணால் 30. 30 அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணால் 6. இப்போ 6 into 3 into 3 வந்து 9. 6 into 9 rupees 54 தான் அந்த டிஃபரண்ட் அமௌண்ட்டோட வேல்யூ. சதீஷ்குமார் வந்து 52,000 rupees வந்து ஒரு மணி லேண்டர் கிட்ட இருந்து பாரோ பண்ணியிருக்காரு. 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அவர் 79,040 rupees வந்து செட்டில் பண்றாரு. அப்ப அவர் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அந்த மணியை வந்து வாங்கியிருப்பாருன்றதா கொஸ்டின். இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் வந்து 79,040 மைனஸ் 52,000. இதை மைனஸ் பண்ணா rupees 27,040 rupees தான் இன்ட்ரெஸ்ட் வந்து வருது. இப்போ வந்து இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து PNR by 100. இங்க இன்ட்ரெஸ்ட் வந்து 27,040 ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 52,000 n 4 இயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நம்மள கேட்குறாங்க பை 100. 20க்கு 20 கேன்சல் ஆகிடும். இந்த 10 கேன்சல் ஆகிடும். 2704 4ஆல் கேன்சல் பண்ணால் 676. இப்போ இந்த 676 52ஆல் நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 into 52 பேலன்ஸ் வந்து 156. 3 into 52 156. அப்போ 13% தான் வந்து ஆரோட வேல்யூ. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் தான் கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா வந்து 4 pi r ஸ்கொயர். இங்கே ஏரியா வேல்யூ கொடுத்துருக்காங்க 154 ஈக்குவல் டு 4 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர். 154 11ஆல் கேன்சல் பண்ணால் 14. 22 11ஆல் கேன்சல் பண்ணால் 2. 14 2ஆல் கேன்சல் பண்ணும்போது 7. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 49/4. ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49/4 ஈக்குவல் டு 7/2 சென்டிமீட்டர் தான் ஆரோட வேல்யூ. அங்கே டயமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. டயமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆர். 2 இன்ட்டு 7/2 2 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ டயமீட்டர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் தான் இதோட ஆன்சர். டிஃபரன்ஸ் இன் சிஐ அண்ட் எஸ்ஐ கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000 rupees கொடுத்துருக்காங்க. ஆர் 5%, n வந்து 3 இயர்ஸ். இந்த மாதிரி 3 இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இன் எஸ்ஐ அண்ட் சிஐ கேட்டிருக்காங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + ஆர் பை 100. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000. ஆர் வேல்யூ வந்து 5/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + 5/100. இப்போ வந்து 100 5ஆல் கேன்சல் பண்ணால் 20. அதே தான் இங்கேயும் சால்வ் பண்ணுறோம். 100 5ஆல் கேன்சல் பண்ணால் 20. 8,000 இன்ட்டு 1/20 இன்ட்டு 20 இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 3 இன்ட்டு 20 60. 60 + 1 61/20. இந்த 20க்கு இந்த 20 கேன்சல் ஆகிடும். 80 2ஆல் கேன்சல் பண்ணால் 40. அகைன் 40 2ஆல் கேன்சல் பண்ணால் 20. இந்த 20 கேன்சல் ஆகிடும். அப்போ டிஃபரன்ஸ் வந்து ₹61 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து 2 இயர்ஸில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 22,050 rupees மாறுது. 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. சிஐயோட அமௌண்ட் ஃபார்முலா வந்து பி இன்ட்டு 1 + ஆர் பை 100 ஹோல் பவர் n. இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 22,050 rupees. பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. 1 + ஆர் வந்து 5% by 100, n வந்து 2 இயர்ஸ். 100 5ஆல் கேன்சல் பண்ணால் 20. 22,050 ஈக்குவல் டு பி இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 21/20 ஹோல் ஸ்கொயர் வரும். பி ஈக்குவல் டு 22,050 இன்ட்டு இது அந்த சைடு போச்சுன்னா 20 × 20 டிவைடட் பை 21 × 21. இப்போ இதை வந்து 21ஆல் கேன்சல் பண்ணால் 1050. 1050 அகைன் 21ஆல் கேன்சல் பண்ணும்போது 50 வரும். இப்போ 50 × 20 × 20 ஈக்குவல் டு ₹20,000 தான் பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ அண்ட் பி வந்து ஒரு ஒர்க்கை 16 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஏ மட்டும் அதே ஒர்க்கை 48 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பி அந்த ஒர்க்கை எவ்வளோ டேஸில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றதா கொஷின். ஃபஸ்ட்டு வந்து ஏ + பி வந்து ஒர்க் ரேட் கண்டுபிடிக்கலாம். ஒர்க் ரேட் பர் டே ஏ + பி வந்து 1/16. ஏவோட ஒர்க் ரேட் வந்து 1/48. இப்போ வந்து பியோட ஒர்க் ரேட் தெரியணும்னா 1/16 - 1/48.
அதாவது இது எப்படி வந்ததுன்னா a plus b வேல்யூ வந்து 1/16 கொடுத்துருக்காங்க. ஏவோட ஒர்க் ரேட் வந்து 1/48. இப்போ பியோட ஒர்க் ரேட் வேணும்னா b ஈக்குவல் டு 1/16 மைனஸ் 1/48. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 3 மைனஸ் 1/48. எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டர் வந்து 48 வரும். 3 இன்ட்டு 16 வந்து 48. ஸோ நியூமரேட்டரில் 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. 2/48. இதை கேன்சல் பண்ணால் 1/24 வரும். இப்போ டைம் தான் கேட்டிருக்காங்க. பி அந்த ஒர்க்கை எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றது. டைம் ஈக்குவல் 1 ஒர்க் ரேட். இப்போ 1/24 ஈக்குவல் டு 24 டேஸில் தான் பி வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் ஆன்சர். த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் 880 சென்டிமீட்டர் ஸ்கொயர். டிஎஸ்ஏ வந்து 880 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட் தான் நம்மளை கேட்குறாங்க. டிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து 2πr r plus h. இங்கே வந்து டிஎஸ்ஏ வேல்யூ கொடுத்துருக்காங்க 880. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7. ஆர் வேல்யூ வந்து 10 plus h. இங்கே வந்து 10க்கு 10 கேன்சல் ஆகிடும். 88 22ஆல் கேன்சல் பண்ணால் 4. 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2. இந்த 7 அந்த பக்கம் போச்சுன்னா 2 இன்ட்டு 7 14 வரும். இப்போ 14 ஈக்குவல் டு 10 plus h. ஹைட் ஈக்குவல் டு 14 மைனஸ் 10 ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் தான் ஹைட் ஆஃப் சிலிண்டரோட வேல்யூ. ஏ ஒரு ஒர்க்கை 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பி வந்து 50% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்கே ஏ பி எஃபிஷியன்சி வைஸ் வந்து ஏ வந்து 100%னா பி வந்து 50% மோர் எஃபிஷியன்ட் தென் ஏ. எஃபிஷியன்சி ஆஃப் பி வந்து 150%. இது வந்து 2:3. எவ்வளோ டேஸில் அவங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்றது தான் கொஷின். டைம் வந்து அப்படியே இன்வர்ஸ். இங்கே 3:2ன்னு வரும். ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 24 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இங்கே வந்து 3 பங்கு 24 டேஸ். அப்படின்னா ஒரு பங்குன்றது வந்து 8 டேஸ் வரும். இங்கே வந்து 2 பங்குன்றது 16 டேஸ். இப்போ 16 டேஸில் வந்து பி வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இதுதான் ஆன்சர். The positive integers p, q, p minus q, p plus q all are prime numbers. Then sum of all these numbers is. அதாவது இங்கே வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நம்பர் p, q, p minus q, p plus q இது எல்லாமே ப்ரைம் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதோட சம் என்ன வேல்யூ வரும்ன்றது தான் கொஷின். ஒரே ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து 2. நம்ம இது ரெண்டுத்தையுமே வந்து ஈவன் நம்பராக எடுத்துக்க முடியாது. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் நம்பராகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆட் நம்பராக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆட் பண்ணால் அது ஈவன் நம்பராக வரும், அது டிவைட் ஆகும். ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு நம்பர் வந்து ஈவன் நம்பர், ஒரு நம்பர் ஆட் நம்பர், அந்த மாதிரி தான் இதை நம்ம பி அண்ட் கியூ எடுத்துக்கணும். இங்கே பி மைனஸ் கியூ மைனஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பியோட வேல்யூவை வந்து ஹையஸ்ட் நம்பராக எடுத்துக்கணும், கியூவோட வேல்யூவை லோயஸ்ட் நம்பராக எடுத்துக்கணும். பி வேல்யூவை 3ன்னு எடுத்துக்கலாம், கியூவை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3 மைனஸ் 2 3 + 2. இப்போ 3 2 1 5 வருது. 1ன்றது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. 3க்கு பதிலாக வேற நம்பர் கன்சிடர் பண்ணலாம். 5 2 5 மைனஸ் 2 5 + 2 5 2 இது மைனஸ் பண்ணால் 3 5 + 2 வந்து 7. இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. சம் ஆஃப் ஆல் தீஸ் நம்பர்னு கேட்டிருக்காங்க. 5 + 2 7 7 + 3 10 10 + 7 17. 17ன்றது வந்து ப்ரைம் நம்பர். ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். The elements along the 6th row of the Pascal triangle is. அதாவது பாஸ்கல் ட்ரையாங்கிளோட 6th row என்ன வரும்ன்றது தான் கொஷின். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து ஒரு நம்பர் இருக்கும், அதே மாதிரி செகண்ட் ரோவில் வந்து 2 நம்பர்ஸ் இருக்கும். இங்கே 6th row கேட்டிருக்காங்க, அப்போ 6 நம்பர்ஸ் இருக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து 4 நம்பர் இருக்கு, செகண்ட் ஆப்ஷன்லையும் 4 நம்பர் இருக்கு, தேர்ட் ஆப்ஷனில் 7 நம்பர்ஸ் இருக்கு, ஃபோர்த் ஆப்ஷனில் தான் 6 நம்பர் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். பட் பாஸ்கல்லாம் எப்படி இருக்குன்னா ரோ 1ல் 1, ரோ 2ல் வந்து 1 1, ரோ 3ல் வந்து 1. இங்கே ஃபஸ்ட்டு 1 + 1 வந்து 2, அகெயின் 1 இருக்கும். ஃபோர்த் ரோவில் வந்து 1 1 + 2 3, 2 + 1 3, அகெயின் 1. ஃபிஃப்த் ரோ 1 1 + 3 4, 3 + 3 6, 3 + 1 4 1. சிக்ஸ்த் ரோ 1
1 plus 4 5, 4 plus 6 10, 6 plus 4 10, 4 plus 1 5 1. So 1 5 10 10 5 1. ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். இங்கே எஜுகேஷன்ற வேர்டை இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் வேர்டை எப்படி எழுதலாம் அப்படின்றது தான் கொஷின். எஜுகேஷன் இ வந்து 5th லெட்டர், டி 4th லெட்டர். எஜுகேஷன் U 21th letter, C3, A1, T20, I9, O15, N14. எஜுகேஷனை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. F, C, W, A, D, Q, M, K, S. F letter வந்து 6th, C3, W 23, A1, D4, Q 17th letter, M 13, K11, S 19. 5th letterலேருந்து 6th letter வந்து +1. நெக்ஸ்ட் வந்து 4லேருந்து 3 வந்து -1. இதே மாதிரி இங்கே வந்து +2, -2, +3, -3, +4, -4, +5. 14லேருந்து +5 வந்து 19th letter. இந்த மாதிரி இந்த வேர்டு எஜுகேஷனை இப்படி எழுதியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கூல் வந்து 19 3 8 15 15 12 +1 -1 +2 -2 இந்த மாதிரி பேட்டர்னில் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம எழுதலாம். +1 வந்து 20th லெட்டர் T, -1 2B, +2 10J, -2 13M, +3 18R, -3 9I. TBJMRI. ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4000 rupees சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து 5% per annum. 2 yearsல எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்ன்றது தான் கொஷின். இங்கே வந்து சிஐ ஃபார்முலா வந்து அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். சிஐயோட அமௌண்ட் ஃபார்முலா வந்து P × 1 + R/100 ஹோல் பவர் n. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4000, 1 + R வந்து 5/100 ஹோல் ஸ்கொயர். இந்த 100 5ஆல் கேன்சல் பண்ணால் 20. அப்போ 4000 இன்ட்டு இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது 21/20 இன்ட்டு 21/20. இந்த 20க்கு இங்கே 20 கேன்சல் ஆகிடும். 40யை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணால் 20, 20யை 2ஆல் கேன்சல் பண்ணால் 10. அப்போ 10 × 21 × 21 = 4410 4410 rupees தான் வந்து அமௌண்ட். இங்கே வந்து சிஐ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் = 4410 - 4000 = ₹410 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பேட்டர்னில் இந்த செகண்ட் சீக்வன்ஸும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ டியோட வேல்யூ தெரியணும்னா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸை வந்து எப்படி வந்திருக்கு அந்த பேட்டர்ன் நம்மளுக்கு தெரியணும். 68 × 1 -8 60. அதே மாதிரி 60 × 1.5. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 1.5ஆல் செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணி +14. இந்த ரெண்டு நம்பருக்கு வந்து 6 வந்து ஆட் ஆகுது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 104 கிடைக்குது. அதே மாதிரி தேர்ட் நம்பர் வந்து 104. இப்போ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே மைனஸ் ப்ளஸ், ஸோ அகைன் மைனஸ். இங்கேருந்து இங்கே 6 ஆட் பண்ணோன்னா 14 + 6 வந்து 20. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 188 கிடைக்குது. இப்போ 188 × 2.5 ப்ளஸ் அகைன் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வரும். 20 + 6 வந்து 26. இதை ஆட் பண்ணும்போது இது வந்து 470. 470 + 26 வந்து 496. நம்மள டி டேர்ம் தான் கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். 42 × 1 -8 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 34 கிடைக்குது. இதுதான் ஏ டேர்ம். நெக்ஸ்ட்டு வந்து 34 × 1.5 + 14 = 65. இது பியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 65 × 2 -20 110. இது சியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு 110 × 2.5 + 26. இதை ஆட் பண்ணும்போது 275
ப்ளஸ் 26 301. இதுதான் டியோட வேல்யூ. ஆப்ஷன் ஏ. இந்த சீக்வன்ஸோட நெக்ஸ்ட் டேர்ம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 3/16, செகண்ட் டேர்ம் வந்து 1/8. இப்போ இது என்ன பண்ணலாம்னா 1/8 டிவைடட் பை 3/16. இப்போ 1/8 டிவிஷனில் ஃப்ராக்ஷன் இருந்தால் இது ரெசிப்ரோக்கல் ஆகும். 16/3 இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது 3/16 இன்ட்டு 2/3. இதை கேன்சல் பண்ணால் 8. 3 and 3 கேன்சல் ஆகிடும். செகண்ட் டேர்ம் வந்து 1/8. இதை 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதை கேன்சல் பண்ணால் 4. 1/12 வருது. அகைன் இதை 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1/18. இப்போ இதோட நெக்ஸ்ட் டேர்ம் தான் கேட்குறாங்க. 1/18 இன்ட்டு 2/3. இதை கேன்சல் பண்ணால் 9. 9 இன்ட்டு 3 வந்து 27. அப்போ 1/27 தான் இதோட ஆன்சர். இங்கே வந்து இந்த சீக்வன்ஸில் நெக்ஸ்ட் டேர்ம் தான் கேட்குறாங்க. இதில் இருக்க டினாமினேட்டர்ஸ் வந்து 2, 6, 12, 20. இதில் வந்து ஃபஸ்ட் ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 4. நெக்ஸ்ட்டு ரெண்டு நம்பர் டிஃப்ரென்ஸ் வந்து 6. நெக்ஸ்ட்டு 8. இங்கே வந்து +2 வந்து ஆட் ஆகுது. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் டிஃப்ரென்ஸோட வேல்யூ வந்து +2 ஆட் ஆனால் 8 + 2 வந்து 10. அப்போ 20 + 10 வந்து 30. 1/30 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.